மக்களே, இந்த மாதிரி ட்விஸ்ட் நான் பார்த்ததில்ல மக்களே. சும்மா அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டரில் ஓட்ஸு எத்தனை சீசன்லேயும் இல்லாத அளவு அப்படி ஒரு டஃப்பான ஒரு இது போயிட்டு இருக்கு. ஸோ வெல்கம் டு மணி இஸ் யூஸ் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் ஆஸ் ஆஃப் நவ் எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் ப்ரோ, ஃபஸ்ட்டு யார் இருக்கா, செகண்ட் யார் இருக்கா, யார் எவிக்ஷன் ஆவான்றது தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க நீங்கள். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல வந்துட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஸோ இது வந்துட்டு பெரிய ஸ்டாக்காக இருக்க போது எல்லா ஃபேன்ஸுக்குமே, நிறையா ஃபேன்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா அவர்கள் நம்ம முத்துக்குமரன் அவர்களை பீட் பண்ணி ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்திருக்காங்க. வேற மாதிரிங்க, சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ முத்துக்குமரனை லீட் எடுத்து நம்ம சௌந்தர்யா அவர்கள் இப்போ ஓட்டிங் நிலவரப்படி நம்ம சௌந்தர்யா இஸ் லீடிங் த அஃபிஷியல் ஓட்டிங். ஷீ இஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ சௌந்தர்யா வந்துட்டு ஓட்ஸ் சும்மா அப்படி தாறுமாறாக வந்துட்டு இருக்குங்க. எதனால் ஓட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நேற்றுலேருந்து இல்லை ஒரு 2 நாளாக வந்துட்டு அந்த உள்ளே வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம சௌந்தர்யா அவர்களை பயங்கரமாக டார்கெட் பண்ணி நிறைய வந்துட்டு சொல்லி அவங்க வந்துட்டு ரொம்ப பிரேக் டவுன் பண்ணுறாங்க. விச் இஸ் அ ஹியூஜ் பிளேஸ் ஃபார் ஹர். லாஸ்ட் சீசனில் வந்துட்டு இது 40th டேல ஒன்று நடந்துச்சு. பிக் பாஸ் கூப்பிட்டு அந்த கன்சர்ன் பர்சனை வந்துட்டு கூப்பிட்டு பேசுவார். ஸோ அது வந்துட்டு பெரிய பூம் ஆச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு மக்கள் வந்துட்டு அப்படி அவங்களோட லவ்ஸை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு. ஸோ சௌந்தர்யா லீட்ஸ் த அஃபிஷியல் ஓட்டிங் இன் ஃபஸ்ட்டு பிளேஸுங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். முத்துக்குமரன் ஃபேன்ஸ், ஸோ ஓட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு நேற்றே சொன்ன மாதிரி தான் வந்துட்டு பயங்கர ட்ராப் ஆகுது. லைக் வந்துட்டு பயங்கர க்ளோஸில் இருக்காங்க சௌந்தர்யா முத்துன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி இதாக இருக்குது. சௌந்தர்யா வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் நம்ம முத்துக்குமரன் அவர்கள் இருக்கார். முத்துக்குமரன் அவர்களுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. பட் பயங்கரமான காம்படிஷனுங்க 2 பேருக்கு வந்துட்டு. 6th சீசனில் எப்படி ஆச்சு பாருங்கள், அசீம், விக்ரம் அண்ட் சிவன் யாருப்பா டைட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த சீசனுமே இருக்க போகுது மக்களே. செகண்ட் இடத்துல நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு நேற்று இருந்தாங்க. இப்போது அதை தாண்டி ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு போய் வேறு மாதிரி இருக்காங்க. ஓட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம்லாம் பயங்கரமாக வரும் போல். ஸோ ஃபஸ்ட் இடத்துல நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸ் நம்ம முத்துக்குமரன், அவருக்கும் வந்துட்டு பயங்கர காம்படிஷன் போயிட்டுருக்கு. ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ், நீங்கள் வந்துட்டு எதுவும் பண்ணாமல் ஓட்டு வந்து போட்டுக்கிட்டே இருங்க முத்துக்குமரனுக்கு. ஸோ சௌந்தர்யா ஃபேன்ஸும் ஓட்டு போட்டுகிட்டே இருங்க. ஸோ ஏன்னா இது வந்துட்டு பயங்கர டர்ன்ஸ்ன்றது காத்து கொண்டு இருக்குது. ஸோ தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் விஷால் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா மக்களே, எப்படி வந்துட்டு ஒரு ஓட்டிங்கை வந்துட்டு அப்படியே மாறுத்துதுன்னு பாருங்களேன். ஸோ வந்துட்டு வந்தாங்க ஒரு 8 பேர் உள்ளே வந்தாங்க. அந்த 8 பேர் வந்துட்டு ஒன்று பண்ணாங்க இல்லையா, இவங்களெல்லாம் உடைக்க போகிறேன்னு ஒன்று பண்ணாங்க இல்லையா, அது வந்துட்டு வெளியே வந்துட்டு எப்படி ஆகுன்றது அவங்களுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணிட்டாங்க. அவங்களாம் வந்துட்டு சில பேர் ரிவ்யூவர்ஸ்லாம் உள்ளே போயிருக்காங்க. அவங்களாம் இது தெரியுமா தெரியாதானே தெரில. விஷாலை வந்துட்டு இப்படி சொல்கிறது, நீ வந்துட்டு என்டர்டெயினே பண்ணல, இங்கே இருக்க பெண்களை தான் என்டர்டெயின் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதாகட்டும், நீ வந்துட்டு லவர் பாயில் ப்ளே பாய்ன்னு சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் சொல்லி அந்த பையனை வந்து இது பண்ணால் வெளியே எல்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள்? ஓட்டு தான் போட செய்வாங்க. ஓட்டு அப்படி வந்துட்டு இருக்கு நம்ம விஷால் அவர்களுக்கு. விஷால் அவர்கள் 3rd பிளேஸில் இருக்கார். ஸோ 4th பிளேஸில் நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க. ஜாக்லினுக்கும் ஓட்ஸ் ஆர் கம்மிங் லைக் எனிதிங். ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ் பி ஹாப்பி. ஜாக்லின் எப்போ வேணாலும் 3rd பிளேஸ் இல்லை 2nd பிளேஸுக்கு கூட போகலாம். ஜாக்லினுக்கு இப்போ வந்த லேட்டஸ்ட் தகவல் படி ஜாக்லின் ஓட்ஸ் ஆர் பூஸ்டிங் லைக் எனிதிங். ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ் பி ஹாப்பி. ஸோ ஜாக்லின் இஸ் இன் 4th பிளேஸ். எங்கே ப்ரோ தீபக்கு காணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. தீபக் பயங்கரமான ஓட்ஸ் ட்ராப்புங்க. இஸ் இன் 5th பிளேஸ். தீபக் இஸ் இன் 5th பிளேஸ். தீபக் வந்துட்டு பயங்கர ஓட்ஸ் ட்ராப்ன்றது இருக்குது. யாருக்கு வந்துட்டு ஓட்ஸ் வந்துட்டு பூஸ்ட் பயங்கரமாக வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகுது. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்துட்டு நீங்கள் தான் ஓட்டு போட்டு மேலே எடுத்துகிட்டு வரணும். சௌந்தர்யாவுக்கு சும்மா பிச்சுக்கிட்டு வருதுங்க ஓட்ஸ், பயங்கரமாக இருக்குது சௌந்தர்யா அவர்களுக்கு. விஜய் விஷால் அவருக்கும் வந்துட்டு இருக்கு. பட் இவங்க 2 பேரை தாண்டி பயங்கர ஹை பவராக வந்துட்டு செம்மையாக அதிகமாக வந்துட்டு இருக்கிறது நம்ம ஜாக்லின் அவர்களுக்கு. ஜாக்லின் அவர்கள் 4th பிளேஸில் இருக்காங்க. அப்போ கூட ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க 3rd, 2nd போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ ஆர்டர் படி எப்படி இருக்குன்னா, சௌந்தர்யா இஸ் இன் 1st, 2nd முத்து, 3rd வந்துட்டு நம்ம விஷால், 4th வந்து நம்ம ஜாக்லின், 5th வந்து நம்ம தீபக். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆர்டர் இருக்குது. 5th தீபக் வந்துட்டு கொஞ்சம் ஓட்ஸ் ரொம்ப டவுனில் இருக்குங்க. ஸோ தீபக் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஓட்டு போடுங்க. ஏன்னா தீபக் ஃபேன்ஸ் பாதி பேர் முத்து ஃபேன்ஸ் அவங்க ஓட்டு போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முத்து ஃபேன்ஸ் நான் சொல்கிற மாதிரி தான், முத்து ஃபேன்ஸ் முத்துக்கு ஓட் பண்ணுங்கள். சௌந்தர்யா ஃபேன்ஸ் சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ணுங்கள். ஜாக்லின் ஃபேன்ஸ் ஜாக்லினுக்கு ஓட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு அதிகமாக இருக்குது, முத்துக்கெலாம் ஓட்டு வந்திருப்பான், தீபக்கு ஓட்டு போடலாம்ப்பான்ற மாதிரி போயிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் வந்துட்டு இந்த ஓட் ட்ராப்புன்றது நான் நினைக்கிறேன்.
முத்து அவர்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் பிளேஸில் இவங்க வரக்கூடாது, அதனால தீபக் அவர்கள் தான் செகண்ட் பிளேஸ் வரணும், அதுக்காக வந்து முத்துக்கு ஓட்டு வந்து எப்பயும் வந்துட்டு தான் இருக்கும், தீபக்கை போடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. நான் சௌந்தர்யா ஃபேன்ஸுக்குமே சொல்கிறேன், அடுத்த வாரம் ரயான் வந்தாருன்னா ரயானுக்கு வந்து நம்ம ஓட்டு போடுவோம், சௌந்தர்யா மேலே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி ஓட்டு போட்டுறாதீங்க. ஸோ இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்கவுங்க ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு அவங்கவுங்க பிடிச்சவங்க வந்து நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி ஒரு ஓட் ஒரு நாளைக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் போடலாம், ஒரு நம்பர்லேருந்து ஒரு மிஸ்டு கால் ஓட் உங்களால் போட முடியும். ஸோ வந்துட்டு அது நீங்கள் ரிங் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ரிங் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், பட் இட் வில் நாட் பி கவுண்டட், ஒன் ஓட் வில் பி கவுண்டட் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஓட் த்ரூ மிஸ்டு கால், ஒரு ஓட் த்ரூ ஹாட்ஸ்டார். ஸோ இதுதான் மக்களே. ஸோ இப்படி இருக்குது. லாஸ்ட் 2 பேர் யாருப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அருண் அண்ட் பவித்ரா, இவங்க 2 பேர் டேஞ்சரில் இருக்காங்க மக்களே. ஸோ இந்த 2 பேரில் வந்துட்டு யார் வேணாலும் வெளியே போகலாம், வெளியேறலாம். ஏன்னா ஓட்ஸ் வந்துட்டு மேலே மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த இடம் மட்டும் மாறின மாரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் டெய்லி சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ மேலே பயங்கரமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது மக்களே. நான் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு இந்த வின்னர் ரன்னர் எவிக்ஷன் இதெல்லாம் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கும். மேலே இருக்க ஆட்கள் வந்துட்டு டாப்பில் இருக்க ஆட்கள் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். இன்னும் விஷால்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இதில் இருக்கார், டாப் 3ல் இருக்கார். நம்ம வேற நினச்சி பார்த்தோமா விஷால்லாம் டாப் 3 வருவார்னு. ஸோ அவர் டாப் 3ல் இருக்கார். அவர்லாம் பணம் வெட்டி எடுத்தாருன்னா அவரோட ஓட் பேங்க் வேறு யாருக்கோ வரும், அது வந்துட்டு பயங்கரமான ஒரு பூஸ்டாக இருக்கும், கேமையாக ஆட்டத்தையே மாற்றும். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஓட்டிங் ஆர்டர் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. ஸோ உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு இடத்துல நான் சொன்ன மாதிரி சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு ஓட்ஸ் பயங்கரமாக வந்துருக்கு, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான லீட் எடுத்துருவாங்கன்றது எனக்கு தோணுது. ஸோ அதுக்கு சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஓட்டு போடணும். முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நீங்களுமே ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்லேயே இருக்காருப்பா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவர் வந்துட்டு இப்போது செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டார். ஏன்னா ஓட்ஸ்ன்றது அவருக்கு வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடுச்சு. சௌந்தர்யா அவர்களுக்கு என்ன மாதிரி சொல்கிறதுன்னு தெரில, அப்படி வந்துட்டு இருக்குது ஓட்ஸு எவ்ரிவேர். ஸோ அதனால் சௌந்தர்யா, முத்துக்குமரன், விஜய் விஷால், ஜாக்குலின், தீபக், ஸோ இப்படி தான் இருக்குது மக்களே. லாஸ்ட் 2 இடத்துல நம்ம அருண் அண்ட் பவித்ரா இருக்காங்க. ஸோ இதுலேருந்து எவிக்ஷன்ன்றது நடக்கும். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஒரு எவிக்ஷன் இருக்க போதா இல்லை 2 எவிக்ஷன் இருக்க போதான்னு சொல்லி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் வந்துட்டு வெளியே போகணும், ஒரு எவிக்ஷன் இருந்தால் யார் போகணும், 2 எவிக்ஷன் இருந்தால் யார் போகணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஓட்டிங் மாறிக்கிட்டே இருக்கும் மக்களே. ஸோ நான் வந்துட்டு என்னென்ன நடக்குது, என்ன சேஞ்ச் இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்ன நடந்துச்சு ப்ரோ, இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது வந்துட்டு சௌந்தர்யா ஃபேன்ஸ், முத்து ஃபேன்ஸ், ஜாக்லின் ஃபேன்ஸ், தீபக் ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லுங்கள். இவங்க எல்லாருக்குமே ஓட்ஸ்ன்றது கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸாக நான் விஷால் அவர்கள் மேலே வந்திருக்காரு. மேலே வந்து அவருக்கு ஓட்ஸ் லவ்ன்றது பயங்கரமாக வந்துட்டு இருக்குங்க. விஷால் அவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான், விஷாலுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு தப்பான இடத்துல கை வச்சிட்டாங்க. வந்து ஒன்று பண்ணுறன்ற பேரில் ஒன்று பண்ணுறாங்க, நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் வந்து ஒன்று பண்ணாங்க, அது வந்துட்டு பயங்கர ப்ளஸ் ஆகிடுச்சு. நம்ம சௌந்தர்யாக ஆகட்டும், நம்ம விஜய் விஷாலாக ஆகட்டும் பயங்கரமான ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு. அது வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இன்னும் 2 வாரம் இருக்க போகிறாங்களா அவங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். சௌந்தர்யா ஓட் பேங்கை இவங்களே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றதை நான் வந்துட்டு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.